பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த சில மாதங்களாக ஓடிக்கிட்டு இருக்கிற உள்கட்சி பூசல், அப்பா மகனுக்குள்ள பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர விதமாக அன்புமணி ராமதாஸை இன்னைக்கு சந்திச்சிருக்காரு. கூடவே துக்ளக் குருமூர்த்தி, ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தியும் அதிமுகவை சேர்ந்த சைதை துரைசாமியும் சேர்ந்து சந்திச்சிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ராமதாஸை சந்திச்சிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க, என்ன காரணம், ஏன் துக்ளக் குருமூர்த்தி எல்லாம் போய் சந்திக்க வேண்டிய, மத்தியஸ்தம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். அன்புமணி ராமதாஸ், துக்ளக் குருமூர்த்தி, சைதை துரைசாமி 3 பேரும் சேர்ந்து ராமதாஸை சந்திச்சிருக்காங்க. ராமதாஸும் இவங்களோட வருகையை எதிர்பார்த்த வண்ணமா காலையிலேயே ரெடியாகி தயாராக இருந்திருக்கார் இவங்களை சந்திக்கிறதுக்காக. அதாவது வழக்கமாக லுங்கி பனியன்ல இருந்து அதுக்கப்புறம் பார்வையாளர்களை சந்திக்கிற நேரத்தில் தயாராகிட்டு வராமல் காலையிலே இந்த சந்திப்பு நிகழும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, குருமூர்த்தி எல்லாம் வருவாங்க, பஞ்சாயத்தை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தயாராக இருந்திருக்காரு ராமதாஸும் அன்புமணியும் அங்கே உள்ள என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்புகளில் வெளிக்காட்டல. அது பேசி முடிஞ்ச பிறகு அன்புமணியும் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசல, ராமதாஸும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தலை. ஒருவேளை வழக்கமாக வியாழக்கிழமை நடத்துகிற சந்திப்பை இன்னைக்கு நடத்துவாரா அல்லது அடுத்த வாரம் தான் பேசுவாரா ராமதாஸ் அப்படிங்கிறது இன்னும் விளங்கலை. இன்னும் சரியான தகவல்கள் கிடைக்கல. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிற வரைக்கும் அன்புமணி ராமதாஸோ இன்னும் பத்திரிகையாளர்களை சந்தித்து எந்த விஷயங்களையும் தெளிவுபடுத்தலை. ஆனால் ஜி.கே. மணி பேசியிருக்காப்புல, அவரும் 2 பேரும் சந்திச்சது நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்குறோம். இனிமே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நல்ல தகவல்கள் தான், செய்திகள் தான் வரும். எந்த பிரச்சனையும் முரண்பாடும் இருக்காது, எல்லாமே சரியாயிடுச்சு. குருமூர்த்தி வந்து சந்திச்சதோ, சைதை துரைசாமி வந்து சந்திச்சதோ ராமதாஸை எல்லாமே மகிழ்ச்சியான செய்தியாக நாங்கள் பார்க்குறோம். விஐபிகள் வந்து சந்திச்சது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தான். இனி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏறுமுகம் தான் அப்படிங்கிற மாதிரி பாமகவோட கௌரவம் இருக்கான்னு தெரியல, ஆனால் அந்த தலைவர் ஜி.கே. மணி இப்படி செய்தியாளர்கிட்ட விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு. என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியே வருது அப்படின்னா, ராமதாஸ் அன்புமணிக்கு அறிவுரை வழங்கினதாகவும், சரியா முகம் கொடுத்து பேசல, ஒரு சில அறிவுரைகளை தான் வழங்கினார் அப்படிங்கிற மாதிரியும். அந்த அறிவுரை என்ன அப்படின்னா, பெரிய அறிவுரை ஒன்றும் கிடையாது. அவர் ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் சதா சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம்தான். நீ போய் கிராமமா மக்களை சந்தி, மக்கள்கிட்ட போ, கட்சியை வளர்த்துடு, மீதி நிர்வாகத்தை கூட்டணி விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், பேரம் பேசுறதோ எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்றதோ பொட்டி வாங்குறதோ எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கட்சி வளர்க்குற வேலையை பாரு, உனக்கு தேவையான பக்குவமும் உழைப்பும் உனக்கு கிடைச்சிருச்சு, நீ கட்சியை புரிஞ்சுக்கிட்ட, கட்சியை இனிமேல் வளர்த்தெடுத்துப்ப அப்படின்னு தெரிஞ்சப்ப மறுபடியும் உங்ககிட்ட தலைமை பொறுப்பை கொடுத்துட்றேன் அப்படின்ற செய்தி மட்டும் வந்திருக்கு. கட்சி தலைமை பொறுப்பை வேற யாருக்கிட்ட கொடுக்க போறீங்க? அன்புமணியை விட்டா வேற யாரும் உண்மையான உழைக்கிற தொண்டர்களையோ, அரசியல் தெரிஞ்சவங்களையோ, மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களையோ பாட்டாளி மக்கள் கட்சியில இன்னிய வரைக்கும் இல்லை. அப்படி இருந்தவங்களையும் இடம்பெற விடலை ராமதாஸும் அன்புமணியும் சேர்ந்துக்கிட்டு. வேற யாரும் அங்க பெரிய அப்படியே மக்கள் மீது பேரன்பு கொண்டவர்கள், தெளிந்த அரசியல் ஞானம் உடையவர்கள், அரசியலை மக்கள் பக்கம் இருந்து புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்னு யாரும் கிடையாது. இருந்த எல்லாரையும் துரத்தி விட்டாச்சு. தன் மகனோட பதவிக்கு ஆபத்து வந்துடும், தன்னோட மகனோட அரசியல் எதிர்காலத்துக்கு ஆபத்து வந்துடும், அதை செஞ்சுட்டாங்க. அன்புமணியை தாண்டி அதுக்கப்புறம் வேற யாரும் தலைவர் பதவியில் இல்லை, இருக்க போறது இல்லை. அப்படியே பேருக்கு யாரையாவது தலைவர் முன்னாடி ஜி.கே. மணி மாதிரி வச்சாலும் இவங்க 2 பேர் தான் முடிவு பண்ண போறாங்க, கட்சியை செயல்படுத்த போறாங்க. அது வேற விஷயம். இதுதான் அவர் சொன்னதா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் 3/4 மணி நேரம் கிட்ட பேசி விவாதங்கள் முடிந்த பிறகு அவர் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு. இருந்தோ பின்னும் துக்ளக் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் அங்கேயே பேச்சுவார்த்தையை தொடர்ந்துட்டு இருக்குதாவும் செய்திகள் வருது. அவங்க என்ன பேசியிருப்பாங்க? அன்புமணிக்கும் ராமதாஸுக்கு இடையில கட்சி நபர்கள், மூத்த நிர்வாகிகள், கட்சி மீது அக்கறை கொண்டவர்கள் 2 பேரும் ஒன்னா சேரணும்னு நினைக்கிறவங்களை தாண்டி குருமூர்த்திக்கு என்ன அக்கறை வந்திருக்கோங்க? அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்க. அன்புமணி ராமதாஸ் கிளம்பி வந்த பிறகும் கூட ராமதாஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு குருமூர்த்தி கிட்ட என்ன அங்க கட்சியும் அரசியலும் என்ன வாழுது, கிழிக்குது? அவன் என்ன வந்து அங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பேசி வளர்க்க போறான்? ஏன் நம்ம குருமூர்த்தி அவன் பேசுறோம்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அவன் நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்தையே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு பொதுவெளியில கேட்ட அயோக்கிய பையன்.
அவனுக்கு போய் நாம என்ன மரியாதை கொடுத்து பேசுறது? அவனுக்கு ஒரு மரியாதை மயிரும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக குருமூர்த்தி ஏன் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை ராமதாஸை சந்திக்க ஏற்கனவே திட்டமிட்ட சந்திப்புன்னு சொல்லப்படுது இவங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் போது. குருமூர்த்தி கிட்ட வெங்காயம் கிட்ட அவங்கிட்ட RSS அயோக்கிய பையகிட்ட நம்ம முன்னாள் முதலமைச்சர்களை இழிவுபடுத்தினவங்க கிட்ட அதிமுகவை 2 3 4 துண்டாடினவங்க கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி காலந்தோறும் எதிர்த்துக்கிட்டு இருக்கிற சமூகத்துக்கு மிக மோசமான முன்னுதாரணம் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி எதிர்த்துக்கிட்டு இருக்கிற ரஜினிகாந்தை தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முக்கிய புள்ளியா வளம் வந்து தமிழ்நாட்டையே செதைச்சு போடுற வேலையை முன்னெடுத்த அந்த அயோக்கிய பைய குருமூர்த்தி கிட்ட என்ன நட்பு வெங்காயம் வேண்டி கிடக்கு ராமதாஸ்? என்ன வெங்காயம் வேண்டி கிடக்கு? இவங்க அன்புமணியும் ராமதாசும் பேச்சுவார்த்தை நடத்துற இடத்துல என்ன வெங்காயத்துக்கு குருமூர்த்தி வந்து உட்கார்றான்? என்ன வெங்காயத்துக்கு குருமூர்த்தி உட்கார்றான்? பாட்டாளி மக்கள் கட்சியும் அதனோட தொண்டர்களும் நன்கு கவனிக்கணும். இவங்க 2 பேர் விஷயத்துல ஒரு RSS காரன் வந்து பஞ்சாயத்து பண்றான்னா கட்சி இத்தனை வருஷமா எங்க அடிமைப்பட்டு கிடக்கு, ராமதாஸ் கழுத்துலயும் அன்புமணி கழுத்துலயும் யார் சங்கிலியை மாட்டி புடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க, தெளிவா புரிஞ்சுக்குங்க. இவனுக்கு என்ன யோகியதை இருக்கு? இவன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு இவன் யார்? தொடர்ச்சியான குற்றச்சாட்டு நிறைய பேர் பொதுவெளியில வெளிப்படையா பேசியிருக்காங்க. ஒழுங்கா நேர்மையான வழியில அனைத்து மக்களுக்குமான கட்சியா பயணிச்சுக்கிட்டு இருக்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சி குருமூர்த்தியோட வழிகாட்டுதலின்படி, அவன் பேசின சமரசத்தின்படி, அவன் கொடுத்த விலையின்படி, RSS அவனை விட்டு பேச வச்சதின் படிதான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா, ஒரு சமூக, அதாவது ஜாதிக்கான கட்சியா, வேறொரு சாதியை எதிரியா சித்தரிக்கிற கட்சியா, தீவிர ஜாதி வெறி பேசுற கட்சியா மாறி போய் நிக்குதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் குருமூர்த்திங்கிற RSS அயோக்கிய பையன். அந்த அயோக்கிய பையன் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை இன்னைக்கு இந்த அளவுக்கு சின்னாபின்னமாக்கி வச்சிருக்கான். ஒரு காலத்துல அனைத்து தமிழ் தேசியவாதிகளும் வாழ்ந்த இடம் பாட்டாளி மக்கள் கட்சி. அனைத்து மக்களுக்குமாக சமூக நீதி பேசப்பட்ட இடம் பாட்டாளி மக்கள் கட்சி. ராமதாஸ் சமூக நீதியோட எல்லா காலத்திலையும் பயணிச்சாரானா தெரியல, ஆனா அப்படித்தான் அந்த கட்சி உருவாச்சு. அதை சின்னாபின்னமாக்கின அயோக்கிய பைய இந்த RSS குருமூர்த்தி. இன்னைக்கு அப்பாக்கும் மகனுக்கும் சண்டை போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல, பிரச்சனை இருக்கிற இந்த நேரத்துல மேலும் குட்டைய குழப்ப இவன் வந்து உட்கார்றான். இவன் வந்து என்ன சமாதானம் பேசி கிழிப்பான்? இவன் என்ன, ஏம்பா அப்பா சொல்றாரு நீ கொஞ்சம் விட்டு போப்பா, என்ன இருந்தாலும் பெரியவர் தானப்பா, மூத்தவர் தானப்பா, கட்சியை வளர்த்தவர் தானப்பா, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான்னு பேசுவான். ஏன்னா அன்புமணி பாஜகவுக்கு சொம்பு தூக்கியா இருக்காரு, பாஜகவோட சார்பு நிலையில தீவிரமா இருக்காரு. ஏன்னா அன்புமணியோட குடுமைய பாஜகவும் RSS ஆட்டிக்கிட்டு இருக்கான், வழக்க காட்டி ஊழலை காட்டி பயமுறுத்தி. அப்போ இந்த அயோக்கிய பைய குருமூர்த்தி யாரை சமாதானப்படுத்துவான்? ராமதாஸை தான் சமாதானப்படுத்துவான். நீ உனக்கு என்ன போட்டி தானே வேணும், எக்ஸ்ட்ரா உனக்கு கொடுத்துற, அமைதியா இருப்பா, நீ கொஞ்சம் பேசாம இரு, அன்புமணியை செயல்பட விடு, எங்க கூட்டணி தான் 8ஆம் தேதி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர போறாரு, அதுக்குள்ள நம்ம கூட்டணி லிங்க வலுப்படுத்தி கூட்டணி அறிவிச்சு நம்ம தேர்தல் வேலையை ஆரம்பிப்போம், தேர்தலுக்கு இன்னும் 10-11 மாசம் தான் இருக்கு அப்படிங்கறத தவிர வேற என்ன பேசியிருப்பான் இந்த அயோக்கியம்? இவனுக்கு என்ன இருக்கு பேசுறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில? இதை தவிர இவன் வேற என்ன பேசியிருக்க போறான்? பாட்டாளி மக்கள் கட்சி போய் மறுபடியும் அப்பனும் மகனும் ஐயோ பாஜக கூட கூட்டணி வைக்க அன்புமணி ஒரு பக்கமும் சௌமியா ஒரு பக்கமும் என் காலை பிடிச்சி தொங்குனாங்க, அதனாலதான் கூட்டணி வச்சுன்னு சொன்ன ராமதாஸ் இனி எங்க மூஞ்ச வச்சுப்பாரு? இப்போ இவரு அதிமுக கூடவோ பாஜக கூடவோ கூட்டணி இல்லைன்னு சொல்லிடுவாரு. இவரு அந்த துணிச்சல் இருக்கா ராமதாஸ்க்கு? அப்படி இல்லாத ஒரு மாற்று கூட்டணி இவர் அமைச்சிட முடியுமா? அமைச்சிருவாரா? சரி, இப்போ இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு நாங்க அதிமுக கூட கூட்டணி அறிவிக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டு அரசியலை தான் நாங்க பார்ப்போம், தமிழ்நாட்டுக்கு தலைமை அதிமுக தான், அந்த கட்சி கூட எந்த கட்சி கூட்டணி இருக்குன்னா எங்களுக்கு தெரியாது, பிங்கிலிக்கா பிலாப்பி, அதனால நாங்க அதிமுக கூட தான் கூட்டணி, பாஜக எல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் உருட்டுவீங்க. மிஞ்சி போனா வேற என்ன உருட்டுவீங்க? உங்களுக்கு வேற என்ன உருட்ட தெரியும்? இதை தாண்டி வேற என்ன கூட்டணி நீங்க வச்சிருவீங்க? பெரிய என்ன அரசியல் ராஜதந்திரத்தை நீங்க பேசி கிழிச்சிட போறீங்க? அதுவும் இந்த குருமூர்த்திங்கிற அயோக்கிய பைய பன்னீர்செல்வத்தை நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டவன் இவன் ராமதாஸை கேட்க எவ்வளவு நேரம் ஆகும், அன்புமணியை கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? அன்புமணி கிட்ட ஏற்கனவே கேட்டிருக்கலாம், நமக்கு வெளியே தெரியாது. ஏன் உங்க அப்பா 86-87 வயசுல உட்காந்துட்டு உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு வெளியே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு, நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்க, தீவிரமா செயல்படியா, நான் ஆலோசனை கொடுக்குறேன் வாயா அப்படின்னு அன்புமணி கிட்ட பேசாம இருந்திருப்பாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இவன் பேசியிருப்பான். பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் உண்மையாவே அந்த கட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதிமுக மாதிரி பிச்சு போட்ட பரோட்டா மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
நீங்க இந்த அயோக்கிய பையன்கிட்ட இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி விலகி இருக்கிறத உறுதிப்படுத்தணும். நீங்க தான் உங்க தலைமைகள் கிட்ட அழுத்தம் கொடுக்கணும். பொதுவெளியில உங்க கருத்துக்களை பகிரணும். உங்க தலைமைகள் நீங்க அன்புமணிய குட்டி குலதெய்வமா ஏத்துக்கிட்டு இருந்தாலும், ராமதாச பெரிய குலதெய்வமா ஏத்துக்கிட்டு இருந்தாலும், யாரை ஏத்துக்கிட்டு இருந்தாலும் உங்க கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த அயோக்கிய பைய கும்பல்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் உங்க தலைமைகள் கிட்ட வலியுறுத்தணும். இல்லைன்னா 2026 தேர்தல் குறிச்சு வச்சுக்கோங்க. பாட்டாளி மக்கள் கட்சி போய் பாஜக கூட சேர்றது பாஜக பலமா இருந்து அதை வளர்த்தெடுத்துக்க பயன்படலாமே ஒழிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு துளியூண்டு நன்மை கூட வந்து சேராது. ஒரு துளி கூட நன்மை வந்து சேராது. மீண்டும் அதில் பாதாளத்துக்கு அழிந்து போகக்கூடிய நிலைமைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சென்று சேரும். இன்னைக்கு அதிமுகவை எடப்பாடி ஒரு பக்கம், பன்னீர்செல்வம் ஒரு பக்கம், தினகரன் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், அதுக்கடுத்து தம்பிதுரை ஒரு பக்கம், தம்பிதுரையா செங்கோட்டையனை இந்த மாதிரி பல தலைமைகளா பிரிச்சு அடிச்சு உடைச்சு சதைச்சு வச்சிருக்கான். அதிமுகவை காலி பண்ண அடுத்த அந்த கையோட அடுத்து அவன் டார்கெட் பண்ணி அடிக்க போற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஏற்கனவே ஜாதி வெறியோட இருக்கான் இவன்லாம் இந்த கட்சியில. அவனை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி லைட்டா திருப்பி மதவெறியை நான் மாத்தி நம்ம பக்கம் சேர்த்துக்கலாம், அதுக்கு இவங்க 2 பேரையும் துண்டாடி தூளாக்கிட்டோம்னா சரியா போயிடும் அப்படின்னு நினைப்பான். இதுதான் அடுத்து நடக்கும். இந்த மாதிரியான அயோக்கிய பய கும்பல் கூட இருந்து விலகி நிக்கல அப்படின்னா நீங்க எல்லாம் ஆம்பளையான்னு கேட்கறது மட்டும் இல்லாம கட்சியை காணாம ஆக்கிடுவான் இந்த குருமூர்த்தி, துக்ளத் குருமூர்த்திங்கிற அயோக்கிய பய. இதுதான் நடக்கும். கட்சி நாங்க 2 பேரும் பேரளவுல ஒண்ணு சேர்ந்தோம். அமித்ஷா வரத்துக்குள்ள 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கட்டி பிடிச்சுக்கிட்டோம். 2 பேரும் சேர்ந்து அமித்ஷாவை கட்டி பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல போறாங்க. 8ஆம் தேதிக்குள்ள கூட்டணியை முடிவு பண்ற வேலையாத்தான் இவங்க இந்த மாதிரியான நகர்வுகள். இந்த அயோக்கிய பையெல்லாம் தைலாபுரத்துக்கு வந்து போறதெல்லாம் நம்ம கவனிக்க முடியுது. ஒன்றும் கிடையாது. ராமதாச சமாதானப்படுத்துறதெல்லாம் பெரிய வேலையா இருக்க போறது இல்லை. கூட 2 சேர்த்து தரேன், 2 பொட்டியை சேர்த்து தரேன் அப்படின்னு சொன்னா ராமதாஸ் மண்டையாட்டிடுவாரு. பார்த்துக்கலாம், நாங்க தேசிய நலன் கூட்டணி, இல்ல திமுகவை வலுவிலக்க வைக்க கூட்டணி, இல்ல நாங்க அதிமுக கூட தான் கூட்டணி, பிங்கிலி கப்பிலாப்பி பாஜக கூட இல்லையே அப்படின்னு எல்லா கதையும் சொல்ல ஸ்கிரிப்டை தயாரா வச்சிருப்பாங்க பாமகவை சேர்ந்தவங்க. மக்கள் விழிப்போட இருக்கணும். பாஜக கூட சேர்ந்துச்சுன்னா பாமக தொண்டர்களே அந்த கட்சியை வீழ்த்தி காணாம ஆக்கணும் இந்த வர தேர்தல் அப்படிங்கிறது தான் நாம கேட்க வேண்டியது. ஏன்னா நேர்மையின் பக்கம் இருந்தா தான், தமிழ்நாட்டு உரிமையின் பக்கம் இருந்தா தான் நீங்க ஒரு கட்சியோட ஒரு அமைப்போட இயக்கத்தோட இயங்கி இருக்கணும். எந்த விதத்திலையும் தமிழ்நாட்டின் மொழிக்காகவோ உரிமைக்காகவோ மாநில உரிமைக்காகவோ ஒரு துளி அளவு கூட கவலைக்குள்ளாத குரல் எழுப்பாத கட்சி அயோக்கிய பய கும்பல் பாஜக RSS கும்பல். அதனோட சொம்பு தூக்கி தான் இந்த சொம்பு தூக்கி துக்ளக் குருமூர்த்திங்கிற அயோக்கிய பையன். இன்னைக்கு கமலஹாசன் தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை கிரியேட் ஆயிருக்கு, உருவாயிருக்கு. அதுக்கு எதனாவது இந்த அயோக்கிய பய கூட்டம் ஒரு இடத்துல வாய் திறந்திருக்கானா? அவன் கூட எப்படி பாமக கூட்டணி வைக்க முடியும்? வேற எந்த காவிரி பிரச்சனைக்கு வாய் தந்திருக்கானா? இந்த மொழி பிரச்சனைக்கு வாய் தந்திருக்கானா? இந்திய எதிர்ப்புல வாய் தந்திருக்கானா? சமஸ்கிருத திணிப்புல வாய் தந்திருக்கானா? ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காததுக்கு வாய் தந்திருக்கானா? இல்ல நெய்வேலி பிரச்சனைக்கு வாய் தந்திருக்கானா? எங்க ஐயா தான் தூக்கி நட்டமா நெய்வேலியை காப்பாத்திட்டாருன்னு சொல்றீங்களே, அந்த பிரச்சனைக்கு பாஜகவோட நிலைப்பாடு என்ன? வேற என்ன அளவுக்கு அவங்க கூட நீங்க சமாதானம் பேச வேண்டியதோ இல்ல அவனை வச்சுக்கிட்டு சமாதானம் பேச வேண்டிய தேவையோ எங்கிருந்து வருது? பாமக வெளிப்படையா பாஜக பக்கம் சாயத்துக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நாம இந்த அரசியலை கவனிக்கும் போது நம்மால புரிஞ்சுக்க முடியுது. இதை பாமக தொண்டர்களால மட்டுமே மீட்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியை. பார்ப்போம். அடுத்தடுத்த நகர்வுகளை கவனிச்சு உங்களோட பகிர்ந்துக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.